இந்த வேதத்தில் எழுதப்பட்ட அத்தனை காரியமும் ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கிற நீங்களும் சரி நானும் சரி பின்படுத்த வேண்டும். வேதம் தேவனால் அருளப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தையை நீ கூட்டவும் கூடாது, இந்த வார்த்தையை நீ குறைக்கவும் கூடாது என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்களே. இந்த தசம பாதம் என்று சொல்லும் போது அது தேவனுடைய பரிசுத்தமான ஒரு காரியமாக இருக்கிறது. தேவனை தொழுகும் போது பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லும் போது ஒரு பகுதியில் என் தசம பாதத்தை நான் ஆண்டவருக்கு வைக்கும் போது என்னை பரிசுத்தமாய் எண்ணி தேவனும் என்பதாக என்னை சமர்ப்பிக்கிறேன். நிறைய பேருக்கு மற்றவங்களுக்கு நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்க காமிக்கிறது முக்கியம் இல்ல, நீங்கள் ஆராதிக்கிற தேவனுக்கு நீங்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுவது. தேவனுக்கு முன்பதாய் நான் பரிசுத்தமா இருக்கிறேனா இல்லையா என்று சொல்வதற்கு ஒரு பகுதியாக இருக்கிற காரியம் தான் தசம பாகம். நிறைய பேர் அதை செய்வதற்கு தவறுறாங்க. காரணம் வேதமே சொல்லுது, உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ உங்கள் இருதயம் எங்க இருக்குமா அங்கதான் இருக்கும். இன்னைக்கு 10% பொக்கிஷத்தை தேவனுக்கு கொடுக்க முடியலன்னு சொல்லும் போது அதுக்கு நிறைய காரணத்தை வைக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? உன் இருதயம் இன்னும் எங்க இருக்குது? பணத்தின் மேலே இருந்து அடிமைக்குள்ளதான் இருக்கிற. தசம பாதம் கொடுக்கிறவனுடைய வாழ்க்கைக்கும் கொடுக்காதவனுடைய வாழ்க்கைக்கும் ஏணி வச்சு கூட எட்ட முடியாத அளவுக்கு ஆசீர்வாதங்கள் கர்த்தர் நிரப்பி வச்சிருக்கிறார். வாக்கு கொடுத்தவர் யார்? அவர் வாக்கு மாறாத ஒரு தேவன். அல்லேலூயா. வானத்தில் இருக்கிற பல கனி வாசல்களை உனக்கு நான் திறந்து கொடுப்பேன்னு சொன்னார்னா அது தேவன் உனக்கு வைக்கப்பட்ட உடன்படிக்கை காரியம். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க இப்படி செஞ்சா கர்த்தர் ஏற்றுக்குவார், அப்படி செஞ்சா கர்த்தர் ஏற்றுக்குவார். என்னைக்கு நீ தேவனுடைய உடன்படிக்கை தள்ளி விட்டு உன்னுடைய விருப்பத்தின்படி நீ ஆண்டவருக்கு செய்யணும்னு நினைக்கிறியோ அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். பாதம் என்று நான் கொடுக்கும் போது நான் பரிசுத்தத்தை நாடுகிறேன், நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன் என்று தேவனுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இந்த உலகம் அடுத்தவர்களுக்கு நல்லவனா இருக்கணும்னு சொல்லி படம் காமிக்கதான் வாழணும்னு நினைக்கிறாங்க தவிர்த்து தேவனுக்கு நான் நல்லவன் என்று சொல்வதற்கு தயாராக இல்லை. அல்லேலூயா. ஆகினால் தனக்கு என்ன பிரியமா இருக்கிறதோ அதை மட்டும் பிரசங்கம் பண்ணி கொண்டு ஆதாயப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஜனங்களை தேவனுக்கு நேரா திருப்பு. ஆண்டவர் கொடுத்த உடன்படிக்கைக்குள்ளாக ஜனங்களை நடத்தி அவர்கள் தேவனுக்கு நேரா திருப்புவதுதான் திருச்சபை.